பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் பேரருளால் மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசல் மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஊருக்கு இது மாபெரும் மாநாடாய் நான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய நிகழ்வின் தலைவர், மஸ்ஜிதே நூர் பள்ளியினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும், துவக்க உரை நிகழ்த்திய, கிராத் ஓதிய, சிறப்பு அழைப்பாளர்களாய் வருகை தந்திருக்கிற, நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற, எனக்கு பின்னால் மிகச்சிறப்பான முறையில் பேச இருக்கிற அத்தனை ஆலிம் பெருந்தகைகளுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இந்த நிகழ்வை மிக அற்புதமாக முன்னெடுப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஆனால் நிறைய பேர் சலான் சொல்கிறாங்க, பதிலே வர்றதில்லை. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உள்ளால் உள்ளபடியே நேற்றைய தினம் காபாவிலே, இந்த ஜலகண்டாபுரத்திலே மக்தப் மதரசாவும் பெண்களினுடைய இந்த சிறப்பு நிகழ்வும் பெண்கள் நிஸ்வானும் உருவாக வேண்டும், இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் என்னென்ன ஹாஜாத்துக்களோடு இருக்கிறோமோ எல்லா ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக, இங்கு உலமாக்களின் மீது நேசம் கொண்ட நிறைய நேசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான நலன்களையும் தந்திட வேண்டும். இன்றைக்கு ஹஜ்ஜினுடைய காரியம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுகிற நல்லோர்கள் சேர்ந்திருக்கிற நிகழ்வில் யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜை நியத்து செய்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தர வேண்டும். எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிற, காபாவை வலம் வருகிற, கண்மணி நாயகத்தை நேரடியாக கண்டு சலாம் சொல்லுகிற நல்ல தௌஃபீக்கை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக, சிறப்பு பேச்சாளர் சொல்மாமணி கண்ணியத்திற்குரிய சதீதுத்தீன் ஹஸரத் அவர்களை பார்க்கிற வரை பேசுவேன். பார்த்தவுடன் என்னுடைய பேச்சை நான் நிறுத்தி கொள்ளுவேன். நான் பக்கத்தில் இருப்பதால் அடிக்கடி வரலாம். அதனால் உங்களிடத்தில் உத்தரவாதத்தை சொல்லி ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு தேவையான நிறைய செய்திகள். காரணம், பெண்கள் சீரானால் சமூகம் சீராகிவிடும். எல்லோருக்கும் தெரியும். முந்தைய காலத்து பெண்களை போன்று இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற பெண்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனம். திருமணத்திலிருந்தே துவங்கலாம். நாம் பார்த்த காலம், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடத்திலே சொல்லுவார்கள், இப்படி பெண் எனக்கு வேண்டும், இப்படி மாப்பிள்ளை வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மாப்பிள்ளை வீட்டார் பேசுவார்கள். இன்னைக்கு அதெல்லாம் மாறிப்போய் பெண் வீட்டுக்காரர்கள் தான் பேசுகிறார்கள். என் மக வந்துச்சுன்னா சனி ஞாயிறு சமைக்காது, ஜொமோட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணணும். இப்போ எல்லாருமே படிக்க வைத்திருக்கிறோம், படிப்பு தவறில்லை. ஆனாலும் கூட அவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும், நான் ஒரு வேலையை செய்வேன். காலையிலே பரபரப்பாய் பிள்ளைகளை கிளப்பி கொண்டிருக்கிற போது இவர் பேப்பர் படித்து கொண்டிருப்பதெல்லாம் பிடிக்காது என்று சொல்லுகிற ஒரு காலத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். இந்த காலத்திலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்ப தலைவர்கள் அந்த பெண்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பது குறித்து சில தகவல்களைத்தான் உங்களோடு நான் பகிரப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்து 11 மனைவிகளோடு வாழ்ந்தார்களே, ஒவ்வொருவரிடத்திலேயும் அழகான பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களை மட்டும் ஒவ்வொரு மனைவியிடத்திலிருந்து ஒரே ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றால் அந்த இல்லம் சுபிட்சமாக இருக்கும். முதலில் அன்னை ஹதீஜா
கணவருக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி அன்னை கதீஜா. எந்த வீட்லையும் கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி இருக்கிற வரை அந்த வீடு தோற்கவே தோற்காது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் கணவர் கலங்கி போகிற போது பக்கத்திலே உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுகிற மனைவி இருந்தால் அவன் எந்த நேரத்திலும் ஜெயித்து விடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு ஆதாரம் அன்னை கதீஜா. ஹிரா குகையிலே போய் 2 ஆண்டு காலம் பெருமானார் தவம் செய்கிறார்கள். 2 ஆண்டு காலமும் உணவை எடுத்து கொண்டு செல்லுவார்கள். எந்த சம்பாத்தியமும் இல்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துவிட்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று பயந்து போய் பெருமானார் வருகிற போது ஆறுதல் சொல்லுகிறார்கள். நம்ம வீட்டுக்காரமாவாக இருந்தால் உன்னை யார் மலையில் போய் உட்கார சொன்னது? காற்று கருப்பு அண்டாதா சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை வைர வார்த்தை, வைர எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியார். நீங்கள் கவலையப்படாதீங்க, கணவரை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கல்லா. காரணம் என்ன தெரியுமா? தக்ஸிபில் மாதூம். நீங்கள் உங்களுக்கு மட்டும் சம்பாதிப்பவர் அல்ல, இல்லாதவர்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள். கணவனுடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்லுகிற மனைவி, சுருங்கமாக சொன்னால் கணவனை புகழுகிற மனைவி. தஹ்மிலுல் கல்ல. மற்றவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், மற்றவர்களின் கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். தஸிலுர் ரஹம். உறவுகளோடு நீங்கள் எல்லா உறவுகளையும் ஒட்டி வாழ்கிறீர்கள். துக்ரில் லைஃப். நீங்கள் விருந்தாளி என்று சொன்னால் முதலில் முந்திக் கொண்டு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். அலா நவாஇபில் ஹக். நல்லது எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் உங்களின் பங்கு இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் தோற்க மாட்டீர்கள், கவலைப்படாதீர்கள். மனைவியின் ஆறுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆக உயரத்திற்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு கணவனை புகழுகிற, கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி இல்லை இல்லையா? கணவன் வேண்டாம் புகழ்வார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமேன்னு. அந்த அம்மா என்னைக்காவது புகழ்ந்துருக்குதா? எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சுட்டானுங்க, பாலும் கிணத்துல தள்ளிட்டானுங்க, ஜப்பாரஜரத்தை தவிர இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஆறுதல் சொல்லுகிற மனைவி நம்முடைய இல்லங்களுக்கு தேவை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறப்பான எழுத்தாளர் ஜெயகாந்தன், அவருடைய நாவலை படித்திருக்கிறீர்களா? அந்த ஜெயகாந்தன் யார் தெரியுமா? மளிகை கடையில் வேலை செய்த ஒரு சாதாரண பொட்டணம் அடிக்கிற வேலையை செய்தவர். திடீர்னு கடைக்காரன் நீக்கிட்டார். இப்போ மனைவி இடத்திலே வந்து சொல்லுகிறார், 2 சின்ன பிள்ளைங்க இப்படி கடையில் நீக்கிட்டாங்க, என்ன செய்யறது? அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன் 35,000 ரூபா, 1 வருஷத்துக்கு சாப்பிடலாம். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இறைவன் உங்களுக்கு எழுதும் தன்மையை கொடுத்திருக்கிறான். உங்கள் பேனாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, நான் துணை நிற்கிறேன், எழுதுங்கள். எழுத ஆரம்பித்தார். இந்த மனைவியின் ஆறுதல் வார்த்தை இன்றைக்கு உலகமெல்லாம் ஜெயகாந்தனை புகழ்கிறது. ஆறுதல் சொல்லுகிற மனைவி வீட்டிலே இருந்தால் எந்த கணவனும் தோற்க மாட்டான். அதே நேரத்தில் எப்பயுமே மனைவி கணவனை கொசு கடிச்ச மாதிரி கடிச்சுக்கிட்டே, மூட்டை பூச்சி கடிச்ச மாதிரி கடிச்சுக்கிட்டே இருந்தா உலகத்தில் எந்த கணவனும் ஜெயிக்க மாட்டான். அவனால் வாழவே முடியாது இல்லையா? மூட்டை பூச்சி இருக்கிற வீட்டில் தூங்க முடியுமா? இதை போலவே கடித்துக்கொண்டே இருக்கிற வீட்டிலே வாழ முடியாது. ஜலகண்டாபுரத்து பெண்கள் எல்லாம் கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பெண்கள் என்று மன்சூர் ஆஜி சொன்னார்கள். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அப்ப அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி 2வதாக சௌதார் ரலியல்லாஹு தஆலா விட்டு கொடுக்கிற மனோபாவம். இந்த விட்டு கொடுக்கிற பண்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. பெண்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மனோபாவம் வேண்டும்.
ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஆம்பளைகள்கிட்ட தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி விட்டுருமா, எதுக்கு வம்பு, விட்டுருமா. சில கணவன்கள் பேசும்போதே அந்த அம்மா ஆரம்பிக்கும் போதே கடைசியாக என்னம்மா சொல்ல வர்ற, அந்தம்மா என்ன ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் கடைசிங்கிறீங்க. இப்போ விட்டு கொடுக்கிற மனோபாவம். சௌதார் ரலியல்லாஹு தன்னுடைய தினத்தையே ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டு கொடுத்தார்கள். இந்த தமிழர்கள் பொதுவாகவே நம்ம சமையல் கேட்டில் நிறைய புழங்கிறதுனால சமையலே நிறைய பாடம் சொல்லித்தரும். விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி இருக்கா இல்லையா, இப்படி போட்ட உடனே அரைச்சிரும், ஒரு லேசாக ஒரு சுஜியை தட்டினா. விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை. ஆனால் தேங்காய் சட்னியை உடனே அதை ஆட்டாது, கொஞ்சம் போட்டு அடின்னு அடித்தா தான் என்ன செய்யும், அது சட்னி ரெடியாகும். விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டு போய் விடுகிறது, சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை. அப்போ சட்னி கூட இந்த சமுதாயத்திற்கு சரித்திர பாடம் சொல்லித் தருகிறது இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே வாழுகிற போது நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டாமா? நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறுகள் எங்கோ போய் பார்க்க தேவையில்லை. முன்னோர்கள் அந்த குடும்பத்திற்காக தன்னை அழித்தார்கள். தாதிமாமார்கள், நன்னிமாமார்கள் அவர்கள் விதையாக இருந்து தன்னை அழித்தார்கள். அதனால் அந்த குடும்பம் ஆலமரமாய் வளர்ந்து நின்றது. இன்றைக்கு அப்படி தன்னை அழித்து ஆலமரமாக ஆக்குகிற பெண்கள் யாரும் இல்லை. கல்யாணம் பண்ணோன்னு தனி குடித்தனும், ஜாலியா போய் ஹாயா இருக்கணும் என்று நினைக்கிற பெண்கள் குடும்பத்தோடு வாழ்வதால், பெரியோர்களோடு இணைந்து வாழ்வதால் என்ன சிறப்பு இருக்கிறது, என்ன வலிமை இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். முதல்ல விட்டு கொடுக்கிற பண்பை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் கல்வியின் தேடல் இருந்தது. சக்கராத்து வரைக்கும் தேடல் வேண்டும், கல்விக்கு முடிவே கிடையாது. மார்க்கம் தானத்திலேயே சிறந்த தானம் என்ன சொல்கிறது தெரியுமா? அஃலலு சதகா, தர்மத்திலேயே சிறந்த தர்மம், தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கல்வி தர வேண்டும் என்பதுதான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம். நான் இன்னொருத்தரை கல்வியாளராக்கிடணும், அவர் இன்னொருத்தரை கல்வியாளராக்கிடணும். பெருமானார் மதீனாவிற்குள் நுழைகிற போது 27 பேர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள். பெருமானார் வஃபாத்தாகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை, எல்லோரும் கல்வியாளர். வெறும் 10 வருடத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு கல்வி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு கல்வி என்றால் இந்த சமுதாயம் காசு தராது. கல்விக்குன்னா இந்த சமுதாயம் தராது, சோத்துக்குன்னா தந்துரும். இது இந்த சமுதாயம் இல்லையா? எத்தனை கல்வி நிலையங்கள் தமிழகத்தில் இருக்கிறது, அதிலே விரல் விட்டு எண்ணுகிற இஸ்லாமிய நிறுவனங்கள் மட்டும்தான் 1-2 இருக்கிறது. ஒரு ஜமாலாக, ஒரு புகாரி கிரசண்டாக காட்சி தருவதை பார்க்கிறோம். கல்வி என்பது சமூகத்தின் உயிர் நாடி. இந்த கல்வியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இறக்கிற வரை சமூகத்திற்கு தந்தார்கள், தேடினார்கள், தந்தார்கள். இதை போலவே அன்புக்குரியவர்களே, கல்வி ஞானத்தை பெறுபவர்களாய் 97 வாரத்தை இந்த பயான் தொட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கல்வி ஞானம், எத்தனை விஷயங்களை பார்த்து வந்து இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி வரை தேடல் உள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. 4வது மனைவி ரசூலுல்லாவுக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு, குர்ஆனின் தொடர்பு கொண்டவர்கள் ஹப்ஸா. குர்ஆனிய தொடர்பு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு எல்லாம் செல்போனின் தொடர்பு, எல்லாம் டிவியின் தொடர்பு, தொலைக்காட்சியின் தொடர்பு. தொடர் நாடகம் பார்க்காத பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் இந்த காலத்தில் அவுலியாக்கள் இல்லையா? அவுலியாவுக்கு தாரீஃப் இதுதான். இவங்க தொடர் பார்க்கறது இல்லை, இவங்க செல்போனை பயன்படுத்துவதில்லை. ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? சமுதாயத்தில் ஒரு பெட்டில் படுத்திருக்கிறாங்க. இந்த பையன் கணவன் இன்னொரு பெண்ணோடு சேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார், இந்த மனைவி இன்னொரு ஆணோடு சேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை தான்.
இன்றைக்கு இது சமுதாயத்தினுடைய நோயாய் மாறிப்போயிருக்கிறது. இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றால் ஆன்மீகம்தான், அல்லாஹ்வினுடைய பயம்தான், இறை அச்சம்தான், ஹவுஃபில்லா தான். இது வராமல் ஒருவர் தூய்மையாக வாழவே முடியாது. அதனால் ஹப்சார் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய தொடர்பு கொண்ட பெண்ணாக ஹப்சார் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தார்கள். அதை போல நம்முடைய பெண்கள் வாழ வேண்டும். நஃபீசத்துல் மிஸ்ரியா 1000 குர்ஆனை முடித்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. நாம் எவ்வளோ குர்ஆன் ஓதியிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வீடுகளில் எத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சு. கரும்பு கடையில் ஒரு ஆஜியார் இருந்தார், முகமது அலி ஆஜியார், இறந்து போயிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கட்டும். 70 வயசில் அவர்கிட்ட போய், ஆஜியார் நீங்கள் எப்படி, பொதுவாகவே எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ்பேக் கேட்டால் அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், நான் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒட்டு சாக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு பிளாட்ஃபார்ம் கடை போட்டேன், அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், இன்றைக்கி 8 கடை இருக்குது, 70-80 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் ஆஜியார். அவள் துனியாவில் அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டான். ஆனால் ஆகிரத்துக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய கலாம் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியும் ஆஜியார்? 70 வயசில் 15 வயசை விட்டுருவோம், அது அறியாத பருவம், குழந்தை பருவம். பாக்கி 55 வருஷத்துக்கு ஒரு சூறா என்றால் கூட 55 சூறா மனப்பாடமாக தெரியணுமே. நான் சொல்கிறது பக்ராவில் இருந்தெல்லாம் வேணாம், பின்னாடி இருந்து வாங்க. குல்லவுது பிரபில் பலக்கு, குல்லவுது பிரபின் நாசி, குல்கு இல்லா, தப்பத்தியதா, இப்படி ஒரு 55 சூறா தெரியணுமே. ஆஜியார் உங்களுக்கு எத்தனை சூறா தெரியும்? 4 சூறா से हमारा गाड़ी चलती है. 4 சூறா தான், குல்வல்லா, குல்லவுது பிரபில் பலக்கு, குல்லவுது பிரபின் நாசி, அல்ஹம்து சூறா தான் தெரியும் ஹஜ்ரத். அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது? சொல்லிட்டு வந்தாச்சு. அவர் வஃபாத் ஆகிற போது 76 வயசு. 76 வயதில் அவர் வஃபாத் ஆனார். வஃபாத் ஆகிற போது அவர் ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தார். குர்ஆனுடைய மனனத்துக்கு 50 வயசுக்கு மேலே நினைவாற்றல் குறையும் என்பார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை மனனம் செய்யுங்கள். 70 வயதுக்கு மேலே ஓதினாலும் நினைவாற்றலை அதிகரிக்கும். எங்கள் இப்ராஹிம் ஹஜ்ரத் ஒருத்தரை தத்தெடுத்து வளர்த்த மாதிரி வளர்த்தார். 90 வயசுக்கு மேலே, 4வது தர்மனாரில். அவர் வஃபாத் ஆகிற போது 14 ஜுஸுன்னு நினைக்கிறேன் மனப்பாடம். 94 வயசில் முடியும். அப்ப குர்ஆனின் தொடர்பு, அவரா நேரடி சொர்க்கவாசி. காரணம், அவரின் தொடர்பு முழுக்க குர்ஆனாகவே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பேசல, நடந்தது, சமீபத்தில் நடந்ததை சொல்கிறேன். அருமைக்குரிய தாய்மார்களே, எப்பொழுதும் வாக்கியா ஓதுகிற குரல் மகரிபுக்கு பிறகு கேட்கும், யாசீன் ஓதுகிற குரல் சுபுகுக்கு பிறகு கேட்கும். இன்றைக்கு அதெல்லாம் காணாமல் போனதே. அதற்கு என்ன காரணம்? எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா, அங்கு மலக்குகள் ஒன்று சேர்கிறார்கள். தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான் ஓடிடுறான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி வந்துடும். சுருக்கமாக சொன்னால், வீட்டுக்குள்ளே நிம்மதி வரணும்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை ஒரே பிரச்சனை தான், நிம்மதி வேண்டும். நிம்மதிக்கான வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்குள் தான் வைத்திருக்கிறார், திக்ருக்குள் தான் வைத்திருக்கிறார். ஆனால் நம்மால் நினைக்கிறாங்க, நிறைய இடம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு நிம்மதி கிடைச்சிரும்னு சொல்ல. நிறைய இப்போ காலி இடங்கள், இவருக்கு 500 ஏக்கர் இருக்குது, 400 ஏக்கர் இருக்குது, 300 ஏக்கர் இருக்குது, நிம்மதி கிடைக்குமா? ஒரு காலத்திலும் இல்லை. சென்னையில் ஒரு ஆஜியார் நமக்கே தெரிஞ்சவர் இருக்கிறார். இங்கே உள்ளவங்க ஒரு சிலருக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லுவார், போனோன்னு, ஹஜ்ரத் நான் அண்ணா நகர், நான் அடையாறில் ஒரு 4 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், நான் பெசன்ட் நகரில் ஒரு 3 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அவர் சொந்த ஒரு பரமக்குடியில் நான் 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். ஒரு நாள் நானே கூப்பிட்டு சொன்னேன், அந்த இடமும் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்குது. இடம் என்னை பார்த்து என்ன சொல்லுது? உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் பாபாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாளில் உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். அதானே வாங்கி போட போகுது. இதில் என்ன பெருமை இருக்கிறது? எங்கே நிம்மதி இருக்கிறது? இடத்தால் நிம்மதி இல்லை. நிறைய பேர் வழங்கி வச்சிருக்கிறது, காசு பணம் வந்தால் நிம்மதி கிடைத்து விடும் என்று.
காசு பணம் ஒரு காலத்திலும் நிம்மதியை கொடுத்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை. ஒரு காலத்தில். அதனால் தான் பெருமானார் அல்லாஹும்ம மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஜும்ரத்தில் மசாக்கீன் பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக. காசு பணத்தில் நிம்மதி அல்லாஹ் வைக்கவே இல்லை. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே பாலைவனத்தில் குச்சியை ஊண்டிக்கிட்டே போனாங்களாம். திரும்பி வர்றதுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக குச்சியை ஊண்டிகிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா குச்சியை குத்துனாக்க டன் டண்டு சவுண்டு வருது. என்னடா தோண்டி பார்த்தா ஒரு சின்ன தங்க குடம் உள்ள தங்க காசு. நாம இருந்தால் என்ன செஞ்சுருவோம்? அல்ஹம்துலில்லாஹ் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ்ன்றோம். ஆனால் அவங்க நபி இல்லையா, பார்த்த உடனே இதில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும். யா கத்துலா குர்ரி கைரின்னாங்களாம். கொலகார பாவியே, நீ என்ன விட்டு நான் உன்னை தொடவே மாட்டேன். கொலகார பாவியே என்ன விட்டு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஊருக்கார் நம்ம ஆள் மாதிரி ஒரு ஆள் போனான். பார்த்தா தங்க குடம் தங்க காசு எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ்னு எடுக்கும்போது இன்னொருத்தன் பார்த்துட்டான். நான் நம்ம பாஷையில் சொல்கிறேன், பார்த்தோன்னே டே மச்சான் பார்த்துட்டேன்னான்னா. அப்போ இதில் எனக்கு பங்கு இருக்குன்னா வேறு வழி இல்லை, கொடுத்தா ஆகணும். தங்க காசை சரி பாதியாக பிரிச்சாச்சு. பாதி காசு 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்த உடனே அவன் சொன்னானா, மச்சான் அந்த குடம்னா இருக்கிறது ஒரு குடம் தான். முதல்ல பசிக்குதுடா, போய் சோறு வாங்கிட்டு வா, சாப்பிட்டுட்டு பேசலாம். அந்த வேலையெல்லாம் வேணாம், நீ எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்குறியா, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சரி நானே வாங்கிட்டு வர்றேன். இவன் சாப்பாடு வாங்க போயிட்டான். அதுக்குள்ளே இவன் மூளை வேகமாக வேலை செஞ்சு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற குச்சியை ஒடிச்சு கூர்மையாக்கிட்டான். அவன் ஊருக்குள்ளே போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து குனிஞ்சு வச்சோன்னே என்னவோ ஒரே குத்து. ஆளை காலி பண்ணி அவன்கிட்ட இருக்கிற தங்க காசை எடுத்துட்டான். தங்க காசு, ஃபுல் காசு, தங்க குடம் எல்லாம் இவனுக்கு சொந்தம். கடுமையான பசி, உட்காந்து சாப்பிட்டா இவனு செத்துட்டான். என்னென்னா வர்ற வழியில் அவன் சோத்துல விஷத்தை கலந்து கொண்டு விட்டான். இப்போ 2 பேரும் செத்து கிடக்கிறான். தங்க குடமும் தங்க காசும் அப்படியே இருக்கு. மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, யா கத்துலா கொலகார பாவி, அதுக்குள்ள 2 பேர்த்த போட்டியா? அதுக்குள்ளையா? மாலைக்குள்ளா? காசு பணம் வருவதற்கு முன்னால் நம் குடும்பத்தில் இருந்த நிம்மதி, அண்ணன் தம்பி ஒற்றுமை, சந்தோஷம் இல்லையா? இதெல்லாம் காசு பணம் வந்ததுக்கு பின்னாடி என்னாச்சு? அது எங்கே நிம்மதியை தந்தது? எங்கே ஒற்றுமையை தந்தது? எங்கே வாழ்க்கையை சரிபடுத்தியது? அப்ப அன்புக்குரியவர்களை, இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தெரிகிறது, தெரிந்து கொண்டே தவறு செய்கிறது இந்த சமூகம். அப்ப நிம்மதியை தருவது குர்ஆன், நிம்மதியை தருவது திக்ர், நிம்மதியை தருவது திலாவா. தாய்மார்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு இதைத்தான் கையில் எடுத்தார்கள். உம்மு சலமா 5வது மந்திர சொற்களுக்கு சொந்தக்காரர்கள். நிறைய செய்தியை இந்த உம்மத்துக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இந்த உம்மத்துக்கு கொடுத்தவங்க யார் தான்? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. கன்சுல் அர்ஷ், 99 நோய்களுக்கு அதில் நிவாரணம் இருக்கிறது, குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம். 99 நோய்களுக்கு நிவாரணம் உள்ள அற்புதமான மருந்து. சுருக்கமாக சொன்னால் A to Z மாத்திரை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதை நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை பெருமானார் இந்த உம்மத்தின் கையிலே இலகுவாக இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் அதை எடுத்து நடக்கவே இல்லையே. 6வது மனைவி உம்மு ஹபீபா, கணவனின் மீது பற்று கொண்ட மனைவி. ஒரே ஒரு விஷயம்தான், கணவனா தகப்பனா என்று ஒரு பெண்ணுக்கு வருகிற போது எந்த பெண் கணவனை தேர்வு செய்கிறாளோ அந்த குடும்பம் சிறந்த குடும்பம். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கணவன் பெருசா தகப்பன் பெருசான்னு ஒரு மனைவிட்ட கேட்கும்போது எனக்கு என் கணவன் தான் பெருசு என்று சொன்னால் அந்த பெண்மணி பக்கத்து பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். கணவன்லாம் வேணாம், எங்கள் வாப்பா தான் என்று சொன்னால் அவள் ஃபெயில். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் கணவனை குறித்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? அருமைக்குரிய தாய்மார்களே, வருத்தப்படக்கூடிய நிறைய செய்திகளை பேச வேண்டும், நேரமில்லை. பிள்ளைகள்கிட்ட எல்லா ஆம்பளைகளுமே தாயை பற்றி சொல்லிடுறோம் இயற்கையாகவே. டே உங்கள் அம்மா 10 மாதம் செமந்து பெற்றவடா, வாழ்க்கையில் அவளை மறந்துடாதடா. எல்லா ஆணுமே, சொல்லாத ஆணே இல்லை.
சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருமே 10 மாதம் செமந்து பெற்றவடா, வாழ்க்கையில் மறந்துடக்கூடாதுடா. அதே நேரத்தில் அந்த பெண் சொல்லி இருக்கிறாள, நான் 10 மாதம்தான் உன்னை வயிற்றில் சுமந்தேன், ஆனால் என்னையும் உன்னையும் வாழ்நாள் முழுக்க உன் தகப்பன் தலையிலும் தோளிலும் சுமப்பவரடா. ஒவ்வொரு கணவனும் அப்படித்தான். கல்யாணத்தில் இருந்து கபரஸ்தானுக்கு செல்லுகிற வரை மனைவியையும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமக்கிறான். சம்பாதிக்கிறது உள்ள யாருக்கு தான்? மனைவி மக்கள், மனைவி மக்கள், மனைவி மக்கள். காலேஜ் வரப்போகுது, பையனுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, என்ன செய்யறது, ஏது செய்யறது, தலையிலேயே சுமக்கிறான். அப்போ பிள்ளைகள்கிட்ட சொல்லணுமா இல்லையா, டே உங்கள் வாப்பா சாதாரண ஆள் இல்லைடா, நமக்காக வேண்டியே பாடுபடுகிறார், வாழ்க்கையில் தகப்பனை மறந்துடக்கூடாதுடா. உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் தான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? தான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறதா எல்லா ஆம்பளைகளும் ப்ரெஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 300, இதையெல்லாம் தான் சேர்த்து வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து கொடுக்குறாங்க மனைவி மக்களுக்கு. ஆனால் அந்த கணவனை பற்றி ஜலகண்டாபுரத்தில் இல்லை, இங்கெல்லாம் அவுளியாக்கள். நான் வேறு ஊரை சொல்கிறேன். என்ன தெரியுமா பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க? கொப்பனை நம்பாத பிள்ளைகள்கிட்ட, அது லூஸு, அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்டடா, ஒரு காலத்தில் எங்கள் ஒப்பனை நம்பாதடா. இதன் விளைவு என்ன தெரியுமா? நான் சிரிக்க சொல்லவில்லை. இதன் விளைவு என்ன தெரியுமா? 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் வீட்டிலே அனாதைகளாய் வாழ்கிறார்கள். 60 தாண்டிய பெரியவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிற பிள்ளைகள் இல்லை. பாப்பா உங்களுக்கு என்ன செய்யுது, என்ன வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உங்கள் வாழ்க்கையில் பட்ட தழும்புகள் என்ன, நீங்கள் எப்படி எழுந்தீர்கள், எப்படி தோற்றீர்கள், எதில் தோற்றீர்கள், எதில் ஜெயித்தீர்கள் என்று சொல்வதை கேட்கிற பிள்ளைகள் இல்லை. காரணம், மனைவியே புருஷனை கேட்பதில்லையே. மனைவியே புருஷனின் சொல்லை கேட்காத போது வளருகிற பிள்ளையும் எப்படி வளரும் என்றால், அம்மா மாதிரி தானே, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, ரெண்டுமே இந்த ஊருக்கு பொருந்தும். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அதனால கணவனை மதிக்கிற மனைவியாய் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. கணவனை மதித்த அன்பு மனைவி. அடுத்த மனைவி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. ஜைனப் பின்த் ஜாஷ் யார் தெரியுமா? அதிக தான தர்மம் செய்யக்கூடிய பெண்மணி. தூளுல் யத், கை நீளமானவள் என்று பெருமானார் சொன்னார்கள். அதனால ஜைனப் ரலியல்லாஹு தூங்கும் போது போய் நூலை வச்சு அளந்து பார்த்தாங்களாம் கையை. மற்ற மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தலைமையில போய், எல்லா கை மாதிரி தானே இருக்குது, அது ஏன் நீங்கள் கை நீளம்னு சொன்னீங்க? பெருமானார்ட்டே கேட்டாங்க. நாங்கள் அளந்து பார்த்துட்டோம், எல்லா கையும் ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு. இப்போ பெருமானார் சொன்னார்கள், மற்றவர்களை விட தர்ம சிந்தனை உள்ள பெண்கள். இப்போ மனைவிமார்கள் பொதுவாகவே பெண்கள்கிட்ட தர்ம சிந்தனை இருக்குது. அதில் அதிக தர்ம சிந்தனை உள்ள பெண்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, கொடுக்கும் உள்ளம் இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட துவாக்கள்லையே கேட்குற துவாவிலேயே சிறந்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கும் இதயம் கொடு. ஏன்னா அல்லாம ரூமி சில நேரத்தில் சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த உயிரும் உடம்பும் பேசிக்கிச்சான். உயிர் உடம்பை பார்த்து சொல்லிச்சான், உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உயிர் இருக்கிறதுனால தானே மதுரையிலேருந்து இங்கே வர முடிஞ்சு இல்லையா? உயிர் இல்லாட்டி வர முடியுமா? வர முடியாது. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தூக்கிட்டு அலையுது அவ்வளோ பெரிய உடம்ப. அப்போ இந்த உயிர் உடம்பை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு கூலி கொடு, அத்தினி உஜ்ரத்தி, எனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான். அப்போ உடம்பு கேட்டுச்சான், உங்களுக்கு என்ன கூலின்னு உயிரை பார்த்து. நான் எதில் சந்தோஷம் அடைவேனோ அதுதான் எனது கூலி. அப்போ உடம்பு கேட்டுச்சான் உயிரை பார்த்து, நீ எதில் சந்தோஷம் அடைவாய்? ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது உயிராக இருக்கிற நான் சந்தோஷம் அடைகிறேன். கல்லூரியில் காசு கேட்ட காசு இல்லை, ஒரு ஏழை குமர் வந்து கேட்கிறது, ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை போடுவானே, அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு அற்புதமான ஆனந்தம், சந்தோஷம். இதை கொடுப்பதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கொடுக்கும் சிந்தனை கொடு. இது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா தருகிற பாடம்.
அடுத்த மனைவி 9வது மனைவி ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல உறவுகளை நேசித்து வாழுதல். எல்லா உறவுகளையும், எத்தீம்கள் யாராவது இருந்தால் கூட்டு வந்து தான் பிள்ளையே வளர்த்துருவாங்க. உறவுகளை சேர்த்து வாழுதல். இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் கேட்கறது அதுதான். இது எல்லாத்தையும் எடுங்க, மெயினாக இதை தூக்கிட்டு போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பேருரை ஹஜ்ஜத்துல் வதாவில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாம் பேசி முடிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா? 90,000 பேர் கூடியிருக்கிறாங்க. 90,000 பேர் இந்த இடத்திலே உறவை முறித்த யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 90,000 பேர்த்தில் ஒருத்தர் சொன்னார், எங்கள் மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னார். என் மாமனார்கிட்ட பேசுறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கங்கன்னாங்க. மாமனார் போய் மருமகனே மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் போய் முந்திக் கொள்கிறார். மருமையை எப்பயுமே நெஞ்ச நிமித்திட்டு தான் இருப்பார், அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டார். இப்போ பெருமானார் அழுது கொண்டே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகி விட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. அப்போ இந்த சபையில் ஒருத்தர் கூட உறவை முறித்தவர் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ முடிப்பதற்கான சிக்னல் வந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க ஹஜ்ரத். 100க்கு 97 எப்படி 3ஐ விட்டு சென்றதோ அதை போலவே பாக்கி 3 மனைவிகளை நானும் விட்டு விட்டு முடிக்கிறேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் 100 நிறைவு பெறுகிற போது பேசிக்கொள்ளலாம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.